ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் எந்த கேட்ஜெட் பத்தியோ, இல்ல நியூஸ் பத்தியோ பேச போறதில்ல. இது வந்து என்னுடைய பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. குறிப்பா வந்து என்ன மாதிரி ஒர்க்கு, ஃபேமிலி, குழந்தைன்னு பிஸியா இருக்கிற டைம்ல, உடம்பையும் வந்து ஃபிட்டா வச்சுக்க நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிம்முக்கு போறதா, இல்ல வீட்லயே ஒர்க் அவுட் பண்றதான்ட்டு இந்த வீடியோல நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்றேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது கரெக்ட்டா 2016, 17 டைம்ல பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு ரெகுலரா போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம், லைஃப் கமிட்மெண்ட்டுன்னு பிஸி ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜிம்முக்கே போகாம ஒரு பெரிய கேப் வந்து விழுந்துருச்சு. சரி மறுபடியும் நம்ம மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி, கொஞ்சம் பில்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி, லாஸ்ட்டு 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜிம்ல போய் ஜாயின் பண்ணேன். பிப்ரவரி மாதம் ஃபுல்லாவே ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஜிம்ல சேர்ந்து புதுசா பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 வாரம் வந்து செம்ம பாடி பெயின் இருந்துச்சு. அது யூசுவலா இருக்கிறது தான். கை, கால் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெயினு. ஆனா, 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட்டுக்கு ஏத்த மாரி சூப்பரா செட் ஆயிரும். பொதுவாவே புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு 1 வீக் இல்ல 10 டேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த பெயின் கண்டிப்பா இருக்கும். அது செட் ஆவறதுக்கு கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 டேஸா எடுத்துக்கும். ஆனா, இங்க தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்னுடைய மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பாடி பெயின்லாம் கிடையாது. டைம் தான். டெய்லி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வர கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு டைம் ஆகுங்க. டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கு. இந்த 2 மணி நேரத்தில என்னுடைய ரொட்டீனே மொத்தமா பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸல் ஆயிருச்சு. என்னுடைய குழந்தையோட டியூஷன் டைம், நான் தான் ரெகுலரா டியூஷன் எடுக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு, அது போக நம்முடைய இந்த யூடியூப் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகுற மாரி ஆயிருச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய தலைவலியாவா மாறிருச்சு. ஸோ, பொதுவா வந்து ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியா ஒரு சட்டம் கொண்டு வர மாரி, எனக்கு நானே ஒரு ஃபைனலா ஒரு முடிவு எடுத்தேன். என்ன நடந்தாலும் சரி, இனிமே வீட்லயே ஹோம் ஒர்க் அவுட் வந்து பண்ணலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உடனே வந்து ஆன்லைன்ல குறிப்பா Amazonல ஏகப்பட்ட அந்த ஹோம் கேட்ஜெட், ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து தேடி பார்த்தேன். கடைசியா பல ரிவ்யூ பார்த்துட்டு, எனக்கு ரொம்பவே பெட்டரா பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைச்சுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்குனேன். நான் வாங்குன அந்த ப்ராடக்ட் பேரு வந்து புல்லர் ஸ்டீல் ஹோம் ஜிம் செட்டு. இந்த பேக்கேஜில எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வந்துச்சுன்ட்டு நான் ஜஸ்ட் வந்து விஷுவலா காட்டுறேன் பாருங்க. இந்த இமேஜ்லயும் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்க எல்லா ஐட்டமுமே இந்த பார்சல்ல வந்து எனக்கு டெலிவரி குடுத்தாங்க. Amazonல தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன டெம்போ மாரி எடுத்துட்டு வந்தாங்க. டெலிவரி மேன் பொதுவா பார்த்தீங்கன்னா, Amazonல எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பார்சல் கொஞ்சம் பெருசுன்றதுனால டீ செலவுக்குன்ட்டு ஒரு ₹20 கேட்டாங்க. ஸோ குடுத்துட்டோம். இதில 30 கிலோவுக்கான ஸ்டீல் வெயிட் பிளேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது 5 கிலோல வந்து 4 பிளேட் இருக்கு. 2 1/2 கிலோல 4 பிளேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு 5 அடி நீளமுள்ள ஸ்ட்ரெய்ட் ராட் குடுத்துருக்காங்க. 23 எம்.எம். அதுக்கப்புறம் பைசெப்ஸ் போடுறதுக்கான 3 அடி கர்ல் ராட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேர் சாலிட் டம்பிள்ஸ் ராடுன்ட்டு கம்ப்ளீட் செட்டா வந்து குடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங்கா குரோம் லுக்ல ரொம்ப வந்து பிரீமியமா இருக்கு. ரொம்ப கச்சிதமா வீட்ல கம்மியான இடத்துல வச்சுக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் சைஸா இருக்கு. இந்த வெயிட்ஸ் எல்லாமே பியூர் ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவும் டியூரபிளாவும் இருக்குன்னு சொல்றாங்க. பார்சலோட மொத்த வெயிட்ட பார்த்தீங்கன்னா, 40 கிலோ கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. இதில எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆக்சஸரீஸ் குடுத்துருந்தாங்க. க்ளவுஸ் குடுத்துருக்காங்க. க்ளவுஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிப்பா நல்லாயிருக்கு. அப்புறம் ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட் கிரிப்பர் இருக்கு. ஸ்ப்ரிங் லாக்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா குடுத்தது தான் அதில போட்டிருக்காங்க. வீட்லயே மசில்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்போவா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் டெய்லி 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு ட்ராவல் பண்ணி அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றத விட, வீட்லயே நம்ம ஃப்ரீயான டைம்ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு 40 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பெட்டரா தோணுது. இது வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் மாறும். ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வீட்ல குழந்தையும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு டைம் செட் ஆவாது. அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஜிம்முக்கு போயிட்டு தான் வந்து ஒர்க் அவுட் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். நிஜமாவே எனக்கும் அதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா, அது நம்ம கரெக்ட்டா ரெகுலரா ஒரு டைம் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா, அது எல்லாராலயும் முடியாது. ஏன்னா, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு டைம் செட் ஆவாது. ஸோ, அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஜிம்மு அல்லது பிசிக்கல் ஆக்டிவிட்டினா, அது வந்து பாடிக்கு மட்டும் இல்ல, மைண்டுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே, ஸ்ட்ரெஸ் வந்து பாதியா குறையும். உங்களுடைய மூடும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும்.
ஜிம்மு போறது வந்து பொதுவா வந்து மசில் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல, டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கும் சொல்லலாம். சின்ன சின்ன எக்சர்சைஸ் கூட நீங்க ரெகுலரா ட்ரை பண்றீங்கன்னா, எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். டயர்ட்னஸும் குறையும் சொல்லலாம். வெயிட் லாஸ் மட்டும் டார்கெட் வைக்காதீங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் மெயின் கோலே. ஜிம் போக ஆரம்பிச்சவங்க தான் தெரியும், கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எப்படி பூஸ்ட் ஆகுன்றது. மார்னிங் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, அந்த நாள் முழுக்கமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. நிஜமாவே இப்போ உங்க ஹெல்த்துக்கு கேர் நீங்க பண்ணலன்னா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கேர் தான் நடக்கும் சொல்லலாம். உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மைண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 1 ஹவர் நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றத குறைச்சா, உங்க லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடிய வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அதுதான் உங்க லைஃப் ஃபுல்லா சப்போர்ட் சிஸ்டம். ஸோ உங்க பாடி மெயின்டெனன்ஸ் ரொம்பவே வந்து முக்கியங்க. இந்த டைம்ல அதாவது மேக்ஸிமம் இந்த 30க்குள்ள நீங்க வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்க பாடிய மெயின்டெயின் பண்றீங்களோ, 40க்கு மேல வர எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது. பொதுவாவே 40 வயசு தாண்டுச்சுனாலே பார்த்தீங்கன்னா, உடல்ல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். பாடி வந்து ஒத்துழைக்காது. அதனால 30 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள ரெகுலரா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க பாடிய மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, 40க்கு அப்புறம் வர எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் உங்களுக்கு வராம போகும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றது பிடிக்குமா? இல்ல என்ன மாதிரி வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்றது கம்ஃபர்ட்டா இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மென்ட் விஷயமா இன்னும் பெட்டரா வந்து சொல்லுங்க. வேற எங்கேயாச்சும் வாங்கியிருக்கலாமா? ஆக்சுவலி இது பிரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இது செட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7,300 சில்ற ஆச்சு எனக்கு. ரூ. 7,360 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குனேன். இது ஆக்சுவலி இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யாராவது பாடி பில்டர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இது ஒர்த்தா இல்லையா? இது கரெக்ட்டா வாங்குனது கரெக்ட்டா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுடைய சஜஷன வந்து போடுங்க. இத விட பெட்டரா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இத பெட்டரா வாங்கியிருக்கலாம் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல உங்க சஜஷன வந்து சொல்லுங்க. மேபி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கைஸ்.